ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எஸ்எஸ்டியோட சாப்டர் நம்பர் 2 ரீஷேப்பிங் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் மேப் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம மிடிவல் பீரியட் பற்றி பேசுகிறோம். இந்தியாவோட மிடிவல் பீரியட் அதாவது வந்து 11th சென்ச்சுரியிலேருந்து 17th சென்ச்சுரி வரைக்கும். ஸோ இந்த பீரியடில் என்னென்ன நடந்துச்சு இந்தியாவில் இதுதான் வந்து நம்ம மொத்தமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து இப்போ இந்தியன் கிங்ஸை தாண்டி மற்ற கிங்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதாவது வெளில இருந்து இன்வேடர்ஸ், அதாவது நம்ம நாட்டை வந்து இன்வேட் பண்ணுறவங்க, ஆக்கிரமிக்கிறவங்க. ஸோ வெளிலேருந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ பியாண்ட் த ஹிந்து குஷ் ஏரியா, அதாவது ஹிந்துஸ்தான் நம்ம ஏரியாவை தாண்டி வெளிலேருந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ டர்க்கி, ஆப்கானிஸ்தான், ஸோ லைக் ஆப்கானிஸ்தான், டர்க்கி அதெல்லாம் இருக்குல்ல, இந்த சைட்லேருந்து லைக் வர ஆரம்பித்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா வெல்த், அதாவது காசு, இன்னொன்று டெரிட்டரி, அதுக்கப்புறம் நிறைய லேண்டு. எல்லாருக்கும் எந்த கிங்காக இருந்தாலும் நிறைய லேண்ட் இருக்க பிடிக்கும்ல. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ப்ரொபகேஷன், அதாவது அவங்க ரிலீஜனை வந்து நம்ம இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சுல்தானேட்னா என்னென்னு பார்த்தலாம். சுல்தான் வந்து சுல்தானேட் வந்து ஒரு சுல்தான் ரூல் பண்ணுற ஒரு ஏரியா. சுல்தான்றது இப்படி இன்வைட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்ல கிங்ஸ், அவங்க அந்த முஸ்லீம் ரூலர்ஸ்க்கு வந்து நம்ம பேர் வந்து சுல்தான்னு சொல்கிறோம். இவங்க மெயினாக டெல்லியில் வந்து டெல்லி நார்த் பார்ட்டில் வந்து இந்தியாவோட நார்த் பார்ட்டில் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த டெல்லி சுல்தானேட். ஸோ நான் சொன்ன மாதிரி சுல்தானேட்னா வந்து ஒரு சுல்தான் ரூல் பண்ண ஏரியா. சுல்தான்னா யார்? வெளிலேருந்து வந்து முஸ்லீம் ரூலர்ஸ் வந்து நம்ம சுல்தான்னு சொல்கிறோம். ஸோ பிருத்விராஜ் சௌஹான்ட்டு ஒரு கிங் இருந்தார். அவர் வந்து 1192 இறந்துட்டார். ஸோ வந்து லைக் வார் போயிட்டு வாரில் கில் பண்ணி இறந்தாச்சு. ஸோ இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒன்று மாம்லுக் ராஜ்யம், அப்புறம் கியூஜி ராஜ்யம், அப்புறம் துக்ளக் ராஜ்யம், அப்புறம் சயீத், அதுக்கப்புறம் லோடி. இவங்க வந்து அடுத்தடுத்து ரூல் பண்ணுறாங்க. ஒரு சுல்தானோட ஆவரேஜ் ரூலிங் இயர்ஸ் வந்து 9 இயர்ஸ் தான் வந்துச்சு. ரெயின்னா வந்து அவங்க ஆளுற வருஷங்கள். ஓகே, ஸோ வந்து லைக் 9 இயர்ஸ் தான் வந்து ஒரு சுல்தானால் ரூல் பண்ண முடிஞ்சு ஆவரேஜாக. ஏன் தெரியுமா? ஏன்னா வந்து அடுத்தடுத்த சுல்தான் வந்து முன்னாடி இருந்த சுல்தானை வந்து கில் பண்ணி வார் பண்ணி அவங்க வந்து இவங்ககிட்ட வந்து அந்த ராஜ்யத்தை பறிச்சுப்பாங்க. ஸோ வந்து வார் நடந்துகிட்டே இருந்ததுனால 9 இயர்ஸ் தான் ஆவரேஜாக வந்து ஒரு சுல்தானால் ரூல் பண்ண முடிஞ்சு. இப்போ ஐக்கனோ கிளாசம்ட்டு ஒரு வேர்ட் சொல்கிறாங்க. ஐக்கனோ கிளாசம்னா வந்து முஸ்லீம் ரிலிஜனில் வந்து லைக் இமேஜஸ் இல்லை சிலைலாம் பண்ணி வைக்கிறது. அவங்களுக்கு வந்து லைக் காடை வந்து சிலையாக பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியும் சரி, ஜூயிஷ் ரிலிஜனும் சரி, முஸ்லீம் ரிலிஜனும் சரி. அதனால் இந்த வந்த முஸ்லீம் ரூலர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஹிந்துவிசமில் மெயினாக வந்து சிலை தானே ஜாஸ்தி. ஸோ லைக் எல்லா டெம்பிள் போனாலும் சிலை இருக்கும். இவங்களுக்கு இந்த சிலையோட இந்த ஐடியாவே பிடிக்கல. ஸோ வந்து இவங்க சிலை இல்லை இமேஜஸ் இதெல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணி இடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிலிட்ரி எக்ஸ்பென்ஷன் அண்ட் எக்கனாமிக் ட்ரைவ்ஸ். ஓகே, லைக் காசு அப்புறம் மிலிட்ரிலாம் என்ன பண்ணாங்கன்ட்டு. அலாவுதீன் கில்ஜி, இங்கே கில்ஜியோட ராஜ்யம் பார்க்குறோம்ல, இந்த கில்ஜி ராஜ்யத்தில் இருந்த ஒரு சுல்தான் பேர் வந்து அலாவுதீன் கில்ஜி. இவர் வந்து மங்கோல் ரூலர்ஸ், மங்கோலியாவிலேருந்து சைனா கிட்டேருந்து இருக்குல்ல. ஸோ வந்து லைக் அங்கேருந்து வந்த ரூலர்ஸ் அவங்களாம் வந்து லைக் பயங்கர ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா அவங்களோட ஆர்மியில் வந்து லைக் விமனும் இருந்தாங்க அப்போவே அந்த காலத்துலேயே. ஸோ அவங்கலாம் வந்து இந்தியாவை இன்வைட் பண்ண வந்தாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி இந்தியா வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸாக இருந்துச்சு. லைக் ஃபுல்லாக காசு வந்து லைக் நிறைஞ்சிருந்த ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ அதனால் மங்கோல்லேருந்தும் எல்லாரும் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து மங்கோல் வந்து இந்தியாவை பிடிக்கும் போது அவர் வந்து அதை தடுத்து நிறுத்தி அவர் வந்து அதுக்கு எதிர்த்து சண்டை போட்டார். அதே மாதிரி அவரோட ஸ்லேவ் ஜென்ரல்னா அவர் அடிமையாக பிடிச்ச ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து லைக் அடிமையாக பிடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஆர்மியோட டாக்டிக்ஸ்லாம் தெரியுது அப்படின்லாம் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஜென்ரல் ஆகிட்டார். அவரோட ஆர்மியில் ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்தாரு. அப்படி ஒரு ஆள் தான் வந்து மாலிக் கஃபூர். அலாவுதீன் கில்ஜியோட ஸ்லேவ் ஜென்ரல் தான் மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூர் என்ன பண்ணனா, நம்ம இந்தியாவோட சவுத் சைடு, அதாவது நம்ம தமிழ்நாடு அங்கெல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஹிந்து சென்டர்ஸ், அதாவது டெம்பிள்ஸை வந்து டார்கெட் பண்ணி அதை அட்டாக் பண்ணார். ஸோ ஸ்ரீரங்கம், மதுரை இந்த மாதிரிலாம் டெம்பிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்க இடத்துல வந்து மாலிக் கஃபூர் வந்து அட்டாக் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து முகமது பின் துக்லாக்கோட என்னென்ன பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ வந்து கில்ஜி வந்து அலாவுதீன் கில்ஜி பார்த்தோம். அதுக்கப்புறம் துக்லாக் இருக்காங்க. ஸோ துக்லாக்ல வந்து முகமது பின் துக்லாக்கோட என்ன பண்ணாருன்னு பார்க்கறது தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா கேபிட்டலை வந்து மாற்றினார். டெல்லியில் இருந்ததை தௌலதாபாத் கொண்டு வந்து. தௌலதாபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிரா ஆல்மோஸ்ட் லைக் இந்தியாவோட சென்ட்ரலில் இருக்குல்ல. ஸோ டெல்லியிலேருந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து தௌலதாபாத்துக்கு வந்து கொண்டு வந்தார். ஆனால் அவருக்கு தௌலதாபாத்தில் அவ்வளோ ஒன்றும் சக்ஸஸ் கிடைக்கல. ஏன்னா டெல்லி தான் வந்து லைக் ஒரு பவர் இடமா இருந்துச்சு. ஸோ வந்து அவர் தௌலதாபாத் கொண்டு வந்து திருப்பி தௌலதாபாத்லேருந்து டெல்லி கொண்டு போனார். இது ஆல்மோஸ்ட் 1000 கிலோமீட்டர் ட்ராவல் போயிட்டு வருது. அதனால இது வந்து நிறையா லைக் சாப்பாடு இல்லாமையும் சரி, சண்டைனாலும் சரி, நிறையா லைஃப் வந்து லாஸ் ஆச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து லைக் டோக்கன் கரன்சி கொண்டு வந்தார். இப்போ வந்து நமக்கு கொடுக்குற காசு வந்து ஜஸ்ட் பேப்பர் தான். நான் ஒரு 1000 ரூபாய் நோட் இல்லை, 500 நோட் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன்னா அது ஆக்சுவலி ஒரு பேப்பர் தான். ஆனால் அந்த 500 வேல்யூ வந்து அந்த பேப்பரில் இருக்கல. ஸோ அதே மாதிரி தான் இவர் கொண்டு வந்தார். முன்னாடி வந்து சில்வர் காயின்ஸ், கோல்டு காயின்ஸ்லாம் இருந்துச்சு. அவர் வந்து காப்பர் காயின்ஸ் வச்சு அதுவே வந்து சில்வருக்கும் கோல்டுக்கும் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி ஒரு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் மாதிரி அவர் அப்போவே கொண்டு வந்தார். ஆனால் அப்போ இருக்க மக்களுக்கு அது புரியாமல் வந்து அது கன்ஃபியூஷன்லாம் உருவாக்குச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு ஃபெயிலியராக போயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு இப்போ ஐக்கோனோ கிளாஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்னொரு டேர்ம் இருக்குது. இது வந்து ஜிஸ்யா வந்து நான் முஸ்லீம் பீப்புள் இருந்தாங்க நம்ம கண்ட்ரியில் வந்து. லைக் ஹிந்துசம் இருந்தாங்க, சீக்ஸ், ஜெயின்ஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் ஹிந்துசம்க்கு முன்னாடி கூட லைக் அவங்க ஓன் லைக் ட்ரைபல் பீப்புள் வந்து அவங்க ஓன் காட்ஸை கும்பிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் நான் முஸ்லீம் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு டேக்ஸ் போட்டாங்க. முஸ்லீமாக இல்லைன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு.
அது எதுக்குன்னா மிலிட்ரி சர்வீஸில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் மிலிட்ரி சர்வீஸ் போக வேணாம்னா அப்போ நீங்கள் ஜிஸியான்ட்டு ஒரு டேக்ஸ் கட்டணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த ஜிஸியா கட்டுறதும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் வந்து லைக் ஹெவி டேக்ஸாக இருந்துச்சு, கொஞ்சம் காஸ்ட்லியான டேக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் 14th சென்ச்சுரியில் லேட் 14th சென்ச்சுரியில் திமூர் அப்படின்ட்டு ஒரு டர்க்கிக் மங்கோல் ரூலர் இருந்தார். இப்போ நம்ம மங்கோல் பற்றி ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ திமூர் வந்து இவர் வந்து நார்த் வெஸ்ட் இந்தியாவுக்கு வந்தார். இவர் வந்து ஒரு பயங்கர ரூத்லெஸ்ஸாக இருந்தார். ஸோ வந்து இவரை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இவர் இந்தியாவுக்குள்ளே வந்தார், டெல்லிக்கு வந்தார். டெல்லிக்கு வந்து இவர் பயங்கரமாக அட்டாக்கிங், என்ஸ்லேவ்மெண்ட், அதாவது ஸ்லேவ்ஸ் அடிமையாக பிடிச்சிட்டு போயிட்டு காசெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனார். இவருக்கு வந்து மெயினாக 2 கோல் இருந்துச்சு. ஒன்று வந்து இன்ஃபிடல்ஸ்னால் அவர் ரிலிஜனை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க. அவர் வந்து லைக் முஸ்லீமாக இருந்தார். ஸோ முஸ்லீம் ரிலிஜனை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க அவர் இன்ஃபிடல்ஸ்னு பார்த்தாங்க. இப்போ ஒரு ஹிந்துவாக இருந்துட்டு இன்ஃபிடல்ஸ் யாருன்னா அப்போ வந்து ஹிந்துக்கு வந்து இன்ஃபிடல்ஸ் வந்து மற்ற ரிலிஜன் ஹிந்துவாக இல்லாதவங்க தான், முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இவங்க தான் வந்து இன்ஃபிடல்ஸ். ஸோ இவருக்கு வந்து இன்ஃபிடல்ஸ் வந்து ஹிந்துஸ் மற்ற ரிலிஜன் சேர்ந்தவங்க. ஸோ இவர் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக வார் பண்ணுறதும் இவங்களோட காசு திருடிட்டு போகிறதும் தான் வந்து லைக் எடுத்துகிட்டு போகிறதும் தான் வந்து திமூரோட மெயின் கோலாக இருந்துச்சு. திமூர் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொண்டுட்டு அப்புறம் சில பேர் அடிமையாக பிடிச்சிட்டு போயிட்டு அந்த காசெல்லாம் திருடிட்டு போனதுக்கப்புறம் ரூல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்போ தான் வந்து இந்த லோடி ஃபேமிலி வந்து டெல்லி சுல்தானேட் அந்த இடத்த வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் வந்து லாஸ்ட் டெல்லி சுல்தானேட். அதுக்கப்புறம் மாற்றங்கள் நிறையா வந்துச்சு. பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் டு த டெல்லி சுல்தானேட். ஸோ வந்து யார் யார் வந்து சுல்தானேட், அதாவது அந்த டர்க்கிக் ரூலர்ஸ் வரக்கூடாதுன்ட்டு எப்படியெல்லாம் வந்து தடுத்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். நரசிம்மா தேவா இவங்க வந்து ஈஸ்டர்ன் கங்கா கிங்டம், அதாவது இங்கே கலிங்கான்ட்டு இது பேர். ஓகே, இவங்க வந்து லைக் பெங்காலில் இருக்க கவர்னர், அப்போ வந்து லைக் ஒரு சுல்தானேட் தான் வந்து கவர்னராக போட்டிருப்பாங்க. ஸோ வந்து லைக் அந்த கவர்னரை வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைக் சன் டெம்பிள், கோனார்க்கில் சன் டெம்பிள் வந்து கட்டினாங்க. இது வந்து நரசிம்மா தேவா வந்து ஈஸ்டர்ன் கங்கா கிங்டம்லேருந்து பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து முசுனூரி நயாக்காஸ் தெலுங்கு, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து 75 சீஃப்டன்ஸ், அதாவது கேப்டன்ஸ்னு வச்சுக்கலாமே, அவங்க வந்து முகமது பின் துக்லாக்கோட வந்து ஃபோர்ஸஸை வந்து லைக் தடுத்தாங்க. அப்புறம் ஹாய்சலா அண்ட் விஜயநகர் டைனாமிக்ஸ். ஸோ இதான் வந்து ஹாய்சலா டெரிட்டரி இங்கே இருக்குல்ல. இங்கே வந்து லைக் நிறையா சுல்தானேட் வந்து அட்டாக் பண்ணாங்க. பட் 14th சென்ச்சுரி வரைக்கும் இவங்க வந்து லைக் இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க. ஹொய்சாலா தனியாக இருந்துச்சு, விஜயநகர் தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 14th சென்ச்சுரிக்கு அப்புறம் வந்து லைக் ஹொய்சாலாவும் விஜயநகரும் வந்து லைக் விஜயநகர எம்பையரும் வந்து லைக் ஒரே ராஜ்யம் ஆயிடுச்சு. அப்புறம் பாமனி சுல்தானேட் அண்ட் டெக்கன் சுல்தானேட்ஸ். ஸோ இந்த இடம் தான் வந்து நம்ம டெக்கன்னு சொல்லுவோம். இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த இடத்த வந்து நம்ம டெக்கன்னு சொல்லுவோம். ஸோ பாமனி சுல்தானேட் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டெக்கன் இந்த ஏரியா வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் இது வந்து 5ஆ பிரிஞ்சிச்சு. ஸோ பிஜாப்பூர், கோல்கொண்டா, பெரார், அஹமத் நகர், பிடார் இப்படின்ட்டு 5ஆ பிரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து லைக் ராஜஸ்தான்லேயும் இவங்க வந்து லைக் சுல்தானேட் வரக்கூடாது நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ ராஜ்புட், ராஜஸ்தானில் இருக்க பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ராஜ்புட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ராணா கும்பமேவார் இவரோட பேர் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சுல்தானேட் அட்டாக்ஸ் எல்லாம் வந்து தடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து லைக் கும்பல்கர் ஃபோர்ட்டை வந்து லைக் ஒரு 36 கிலோமீட்டர் வால் வச்சு ஒரு ஃபோர்ட் கட்டினார். நெக்ஸ்ட்டு விஜயநகர் எம்பையர் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக வந்து லைக் விஜயநகர எம்பையர். ஸோ வந்து விஜயநகர் எம்பையர் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ ஹரியரா அண்ட் புக்கா இவங்க வந்து துக்ளக்கோட கவர்னர்ஸாக இருந்தாங்க. அவங்க வந்து லைக் வந்து நாங்கள் சுல்தானேட்டு கீழே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ராஜ்யத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ராஜ்யம் தான் வந்து நம்ம விஜயநகர எம்பையர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதை மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் வந்து நிறைய கதை கட்டுவாங்கள்ல, அது மாதிரி இங்கேயும் ஒரு கதை கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு ஹேர்னா வந்து ஒரு ரேபிட் வந்து நாய்களை துரத்திட்டு போச்சான். அதை வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து லைக் இந்த பேர் விஜயநகர அப்படின்ட்டு, லைக் விஜயனா ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம்ல. ஸோ ஒரு ரேபிட்டால் நாயோட குரூப்பை வந்து லைக் துரத்திட்டு போக முடிஞ்சுன்னா, அதால் முடிஞ்சுன்னா நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகரா அப்படின்ட்டு பேர் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாமனி சுல்தானேட் பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோம்ல பாமனி சுல்தானேட் அண்ட் டெக்கன் சுல்தானேட். ஸோ இந்த பாமனி சுல்தானேட் வந்து விஜயநகர சுல்தானேட்டுக்கு அப்படியே லைக் மேலே இருந்துச்சு. இது அப்பப்போ இவங்க 2 பேருக்கும் வந்து லைக் நிறைய சண்டை நடக்கும். கிருஷ்ணதேவராயா இவர் வந்து லைக் ஒரு விஜயநகரோட ஒரு ரூலர். ஸோ இவர் வந்து லைக் சன்ஸ்கிருத், தெலுங்கு, கன்னடா இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சவர், இதெல்லாம் பிடிச்சவர். இவர் வந்து அமுக்த மல்யாதா அப்படின்ட்டு ஒரு கதை எழுதினார். லைக் இது வந்து நம்ம ஆண்டாள் பற்றி எழுதின ஒரு கதை. ஸோ இவர் வந்து திருப்பதி, வித்தாலா இந்த கோயிலெலாம் கட்டுறதுக்கு வந்து காசு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவர் 1529 வந்து ஒரு டிசீஸால் இறந்துட்டார். அப்புறம் வந்து இந்த டெக்கன் சுல்தானேட்ஸ் வந்து 1565 வந்து விஜயநகரா வந்து இந்த ஃபுல் எம்பையரையும் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ வந்து கிருஷ்ணதேவராயோட சன்னில் இருந்தார் ராமராயா, அவர் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. இது எந்த பேட்டில் நடந்துச்சுன்னா பேட்டில் ஆஃப் தலிகோட்டா. நான் வச்சுக்கோங்க, பேட்டில் ஆஃப் தலிகோட்டா எந்த வருஷம் விஜயநகர் எம்பையர் தோத்துச்சுன்னா 1565. அப்புறம் ஃபாரின் ட்ரேட், விஜயநகர் எம்பையரில் ஃபாரின் ட்ரேட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. லைக் நிறைய ஃபாரின் ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து டொமிங்கோ பேஸ் அப்படின்ற ஒரு ட்ரேட் பண்ணுறவர் வந்து என்ன சொன்னார்னா, இது வந்து இந்த எம்பையர் வந்து ரோம் அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ஸும் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போர்ச்சுகீஸ் மர்ச்சன்ட்ஸ் வந்து இங்கே ஹார்ஸை கொடுத்துட்டு லோக்கல் குட்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ லோக்கல் குட்ஸ்னால் என்ன, துணியாக இருக்கலாம், ஸ்பைசஸாக இருக்கலாம். ஸோ அவங்க ஹார்ஸ் வச்சு தான் மெயினாக ட்ரேட் பண்ணாங்க.
நெக்ஸ்ட் முகல் எமர்ஜென்ஸ். முகலுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலாம் என்ன, டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானேட் பார்க்கும்போதே நம்ம என்ன பார்த்தோம், விஜயநகர் எம்பையர் பார்த்தோம், ஹொய்சலாஸ் பார்த்தோம், டெக்கன் சுல்தானேட்ஸ் பார்த்தோம், டெக்கன் சுல்தானேட்ஸ் கூட பாமனி எம்பையரும் பார்த்தோம். ஸோ இப்போ தான் ஃபைனலி நம்ம முகலுக்கு வர போகிறோம். இது வரைக்கும் இருந்ததுக்கும் முகலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இப்போ வந்து 2 பேட்டில் ஆஃப் பானிபத் நடக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபத் பார்க்க போகிறோம். ஸோ முகல் ஃபோர்ஸஸ் லெட் பை பாபர். இங்கே வந்து பாபர் வந்து திமூர் நம்ம பார்த்தோம்ல, மொங்கோல் ரூலர் ரூத்லெஸ்ஸாக நம்ம இந்தியாவில் வந்து அட்டாக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனாருன்ட்டு. ஸோ அவரோட ஒரு டிசெண்ட், அதாவது அவர் பேரன் இல்லைனா கொள்ளு பேரன், இந்த மாதிரி ஒரு டிசெண்டாக இருந்தார். இவர் வந்து லைக் இந்த மாதிரி கன்ஸ், இந்த மேட்ச் லாக் கன்ஸ்ன்றாங்க, இது ரொம்ப பழைய காலத்து கன்ஸு. ஸோ வந்து கேனன்ஸ் இதெல்லாம் வச்சு இப்ராஹிம் லோதி, கடைசியாக நம்ம பார்த்த டெல்லி சுல்தானேட் தானே, லோதி ஃபேமிலி தானே. ஸோ அந்த டெல்லி சுல்தானேட்டை வந்து யார் டிஃபீட் பண்ணால், பாபர். இது எந்த பேட்டில் நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபத். எப்போ நடந்துச்சு, 1526. இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1526. அப்புறம் வந்து பாபர் ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுனார், அதாவது அவரோட வாழ்க்கையை பற்றி அவரே எழுதுறது. இதோட பேர் வந்து பாபர் நாமா, அதாவது பாபரோட மெமரிஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பாபர் 1530 இறந்தார். பாபருக்கு அப்புறம் அவரோட சன் ஹுமாயூன் தான் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சார். ஆனால் பாபர் அளவுக்கு ஹியூமனிக் ஸ்ட்ரென்த் இல்லை. அவர் வந்து அவரோட கிங்டமை தக்க வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டார். இந்த கிங்டமை தக்க வச்சு கஷ்டப்படும் போது ஷேர் ஷா சூரி அப்படின்ட்டு ஒரு ஆப்கான் லீடர் என்ன பண்ணார்னா, இவரை டிஃபீட் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து சூர் எம்பையராக மாற்றினார். அதுக்கப்புறம் சூர் எம்பையர் வந்து திருப்பி ஹுமாயூன் வந்து கேப்சர் பண்ணி முகல் எம்பையராக மாற்றினார். இந்த இடத்துல வந்து ஹீமு அப்படின்ட்டு ஒரு ஸ்கில்டு மிலிட்ரி கமாண்டர், அப்புறம் ஒரு சீஃப் மினிஸ்டர், வசீர்னா சீஃப் மினிஸ்டர்னு அர்த்தம். இவர் வந்து டெல்லியை வந்து கேப்சர் பண்ணி ஹேம்சந்திர விக்ரமாதித்யா, ஹிமு வந்து ஹேம்சந்திர விக்ரமாதித்யான்ற பேரில் வந்து கொஞ்சம் நேரம், கொஞ்ச நேரம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, கொஞ்சம் வருஷம் ரூல் பண்ணார். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபத்தில் வந்து மனுஷன் இறந்துட்டார். இதோட இயர் கொடுக்கல, நானும் இயரை சொல்ல போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபத் மாதிரி வச்சுக்கோங்க, 1526. ஸோ ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா, அதாவது ஹீமு வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபத்தில் அக்பர் கிட்ட ஃபைட் பண்ணும்போது தோத்துட்டார். அக்பர் யார், ஹுமாயூனோட பையன், அதாவது பாபரோட பேரன். ஓகே, நெக்ஸ்ட் அக்பர் பற்றி பார்க்கலாம். அக்பர் வந்து 13 வயசில் இருக்கும் போதே ஒரு முகல் எம்பரர் ஆகிட்டார். உங்களுக்கு இப்போ 13 வயசு தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் 13 வயசில் ஒரு எம்பரராகவே ஆகிட்டார். நம்ம இப்போ 13 வயசில் அவரை பற்றி படிச்சுட்ருக்கோம். அப்புறம் வந்து அவர் சிட்டோர்கர் ஃபோர்ட்டை வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சார். சிட்டோர்கர் ஃபோர்ட் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேவா. அப்போ வந்து அவர் 30,000 பீப்புளை வந்து அந்த ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு. நிறைய விமன் வந்து ஜவஹர் பண்ணிக்கிட்டாங்க. ஜவஹர்னா என்னென்னா, ராஜ்புட் உமன். ஆல்ரெடி ராஜ்புட் என்ன சொன்னால், ராஜஸ்தானில் இருக்க ஒரு குரூப் ஆஃப் உமன். அவங்க என்னென்னா ஃபயருக்குள்ளே தானே நடந்து போய் அவங்கள தானே சூசைட் பண்ணிப்பாங்க. ஏன்னா மற்ற ராஜ்யத்தோட ஆளுங்க வந்து அவங்கள கேப்சர் பண்ணி அவங்கள அப்யூஸ் பண்ணுறதோட தன்னை கொல்றது வந்து மோர் ஹானரபிள், மரியாதைக்குரியது அப்படின்னு நினச்சி அவங்க ஃபயருக்குள்ளே வந்து குதிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஜவஹர்னு சொல்லுவாங்க. இதை வந்து மோஸ்ட்டாக ராயல் ஃபேமிலிஸில் பண்ணுவாங்க. ராயல் பேலஸ்குள்ளே இருக்க உமன். மித்த உமன் சில்ட்ரன்லாம் வந்து இவர் கேப்சர் பண்ணி அடிமையாக எடுத்துகிட்டு போயிட்டார். டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அப்புறம் காங்கர் பண்ண எல்லா இடத்துலையும் வந்து இஸ்லாம் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூலும் கொண்டு வந்தார். இவர் வளர இப்போது இவர் சின்ன வயசுலேயே ஆகிட்டார்ல, கிங் ஆகிட்டார்ல. இப்போ வளர அவர் கொஞ்சம் மெச்சூரிட்டிலாம் வந்துச்சு. அவர் கொஞ்சம் லைக் யோசிக்க ஆரம்பித்தார் வாழ்க்கையை பற்றி. அப்போ என்ன பண்ணார்னா, அவரே ஆக்சுவலி ஒரு முஸ்லீம் கிடையாது. அப்போ வந்து அவர் யோசிச்சுட்டு இருந்தார், நானே ஒரு முஸ்லீம் இல்லாத போது நான் எதுக்கு மற்றவங்க மேலே என்னோட ரிலீஜனை ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ரிலீஜனை ஃபோர்ஸ் பண்ணுறது எப்பயுமே வந்து ஒரு ரிலீஜன் கிடையாது கைஸ். அதை வந்து நீங்கள் லைக் நம்பக்கூடாது. யாரும் எந்த ரிலீஜனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து அது ரிலீஜன் கிடையாது, அவங்க கண்ட்ரோல் பண்ண தான் நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாரை ஏதாவது ரிலீஜனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்க ரிலீஜன் மேலே அவங்க பாசம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணுறாங்க. ஸோ பேக் டு த லெசன். இவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி யோசனை வந்ததுக்கப்புறம் இவர் பக்கத்து கிங்டமில் இருக்கவங்க கூட மேரேஜ் அலையன்ஸ் வச்சுக்கிட்டாரு. ஸோ ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் இணைக்க ஆரம்பித்தார். இவர் ராஜ்பூத் ஆளுங்களையும் அவரோட வந்து லைக் கவர்மெண்ட்டில் வந்து சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் ஜிசியான்ட்டு ஒரு டேக்ஸ் பார்த்தோம்ல நான் முஸ்லிம்ஸ் மேலே, அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டார், அதாவது அதை பேன் பண்ணிட்டார். அப்புறம் சுல்ஹி குல், அதாவது பீஸ் வித் ஆல், எல்லாருக்கூடையும் நம்ம அமைதியாக இருக்கணும், எல்லாருக்கூடையும் நம்ம சகவாசம் வச்சுக்கணும், லைக் எல்லாருக்கூடையும் நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இவர் கொண்டு வந்தார். இது பேர் வந்து சுல்ஹி குல். அதுக்கப்புறம் வந்து லைக் ஹிந்துஸையும் வந்து லைக் கவர்மெண்ட் பொசிஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் பொசிஷனில் வச்சிருந்தார். இவரோட கோர்ட் ஹிஸ்டாரியன், அதாவது அந்த காலத்தில் கிங்கோட கோர்ட்டில் ஒரு ஆள் உட்காந்துட்டு அவர் கிங் என்னென்ன பண்ணுறாருன்னு எழுதிட்டே இருப்பாங்க. அப்படின்னு இருந்த அக்பரோட அப்படி எழுதுகிற ஆள் தான் வந்து அபுல் ஃபசல் வந்து என்ன எழுதினார்னா, அக்பர் வந்து எல்லாரையும் அவரோட இஸ்லாமை ஃபாலோ பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணதை வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணாராம். அவருக்கு அது பண்ணது பிடிக்கவே இல்லையா, ஏன்டா நம்ம எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு அவர் பெருசாக மற்ற ரிலீஜனையும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லா ரிலீஜனையும் அவரோட கிங்டம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு, எல்லா ரிலீஜனும் அவர் கிங்டமில் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சாராம். அதுக்கப்புறம் ஃபட்டேபூர் சிக்ரி, இது வந்து ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து ஒரு ஹவுஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் வச்சிருந்தார். அதாவது சன்ஸ்கிரிட்டில் இருந்த நிறையா புக்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் பெர்ஷியனுக்கு மாற்றினார். பெர்ஷியன் வந்து அவரோட லாங்குவேஜ், அவர் பயன்படுத்தினார் லாங்குவேஜ். ஸோ சன்ஸ்கிரிட்டில் இருக்க புக்ஸ் எல்லாம் வந்து பெர்ஷியன் கொண்டு வந்தார். இப்படி அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ண சில புக்ஸ் வந்து மகாபாரதா வந்து ரஸ்மநாமம் அப்படின்ட்டு வந்து ஒரு புக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணார். ராமாயணத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். பகவத்கீதாவும் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். அப்புறம் பஞ்சதந்திராவும் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணார். அக்பரோட பையன் பேர் வந்து ஜஹாங்கீர் வந்து
அக்பருக்கு வந்து எவ்வளோ ஆர்கிடெக்சர் பிடிக்குமோ அப்படியே வந்து ஜஹாங்கீருக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் வந்து இந்த கிங்டம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்தாரு. அப்புறம் ஜஹாங்கீரோட பையன் வந்து ஷாஜஹான் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவர் யாருன்ட்டு இந்தியாவில் இருக்க யாருக்கு தெரியாத ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர் தான் தாஜ்மஹாலை கட்டினவர் அவரோட ஒய்ஃப்காக, மும்தாஸ்க்காக. ஸோ வந்து இவர் நிறையா பேட்டில் இதெல்லாம் வந்து ஃபைட் பண்ணார். பட் நம்ம எல்லாரும் இவரை பற்றி பேசுகிறது வந்து தாஜ்மஹாலை பில்ட் பண்ணவர் அப்படின்னு தான். நெக்ஸ்ட் இப்போ வரார் அவுரங்கசீப் வந்து நம்ம முகல் ஹிஸ்ட்ரியோட ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் கொடூரமான ரூலர் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ஷாஜஹானோட பையன். ஷாஜஹான் வந்து ஆக்சுவலி அவரோட எல்டஸ்ட் சன், அவரோட இருக்கிற பெரிய பையன் தாரா ஷிகோக்கு தான் வந்து அவர் அந்த கிங்டம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவுரங்கசீப் வந்து தாரா வந்து சண்டை போட்டு கொலை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. இன்னொரு பிரதரையும் கொலை பண்ணிட்டு இன்னொரு பிரதரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஊரை விட்டு ஓட வச்சிட்டாரு. ஷாஜஹானை வந்து தூக்கி ஜெயிலில் போட்டு அவர் ஷாஜஹானோட டெத்து வரைக்கும் அவுரங்கசீப் வந்து அவங்க அப்பாவே ஜெயிலில் தான் போட்டு வச்சிருந்தாரு. அவுரங்கசீப் வந்து அப்புறம் அவரை தானே 1658 வந்து அலாம்கீர், அதாவது கான்கரர் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது வேர்ல்டே என் கையில் பிடிச்சி வைப்பேன் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் தானே கொடுத்துட்டு தானே க்ரௌன் பண்ணிட்டு தானே கிங் ஆகிட்டார், தானே எம்பரர் ஆகிட்டார். இந்த மனுஷன் என்ன பண்ணான்னா அக்பர் ஜிஸியாவை பேன் பண்ணார்ல, அதை வந்து திருப்பி கொண்டு வந்தார் நான் முஸ்லிம்ஸ் மேலே. அப்புறம் மியூசிக் டான்ஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பேன் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து லைக் டெம்பிள்ஸ் எல்லாம் பேன் பண்ணோம். பனாரஸ், மதுரா, சோம்நாத் இதில் இருக்க ஹிந்து டெம்பிள்ஸ், அப்புறம் ஜெயின் டெம்பிள்ஸ், சீக் குருத்வாராஸ் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்ட்டு இந்த மனுஷன் கொண்டு வந்தார். இவர் வந்து மற்ற ரிலீஜியனை வந்து மட்டும் கஷ்டப்படுத்தாமல் அவரோட ரிலீஜியனே கஷ்டப்படுத்தினார். என்னென்னா அவர் வந்து இப்போது இஸ்லாமில் வந்து நிறைய பிரிவினை இருக்குது. லைக் இந்துஸ்லேயும் எப்படி இருக்குது, சிவனை கும்புறவங்க இருக்காங்க, விஷ்ணுவை கும்புறவங்க இருக்காங்க. விஷ்ணு கும்புறவங்க வைஷ்ணவைட்ஸ் என்னவோ, சிவனை கும்புறவங்க சிவனைட்ஸ் என்னவோ. ஸோ வந்து லைக் அதே மாதிரி இஸ்லாம்லேயும் லைக் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து சுன்னி, ஷியா, சுஃபி இதெல்லாம் இருக்குது. ஸோ அவர் வந்து சுன்னி அந்த டிவிஷனை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து சுஃபி சேர்ந்த முஸ்லீம்ஸையே வந்து டார்ச்சர் பண்ணார். அப்புறம் ஜோரஸ்ட்ரியன்ஸ், அதாவது பார்சிஸ், இவங்க வந்து பெர்ஷியாவிலேருந்து வந்தவங்க, இவங்களையும் வந்து அவர் வந்து டார்ச்சர் பண்ணார். அதே மாதிரி அவரோட கடைசி 25 இயர்ஸை வந்து டெக்கன், முன்னாடி சொன்னது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்தியாவில் இருக்க பார்ட்டு, ஸோ இங்கே வந்து கேம்பெயின் பண்ணி மற்ற கிங்டம்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு தான் இருந்தார். ஸோ இவர் இருக்கும்போது டேக்ஸும் ஜாஸ்தியாக போட்டார், அப்புறம் மிலிட்ரியும் ஜாஸ்தியாக பண்ணார். ஸோ ஏன்னா வார் பண்ணிகிட்டே இருந்தார் டெக்கனில் இருக்க கிங்டம்ஸோட, அங்கே பிடிக்கணுன்ட்டு. ஸோ அவரோட டெத்து 1707 நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முகல் எம்பையர் வந்து ரொம்ப கீழே போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவர் இருந்த எல்லா காசையும் வந்து மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ்லேயே வந்து அழிச்சிட்டாரு. ஸோ இவரோட டெத்து ஞாபகம், டெத் இயர் 1707. ரெசிஸ்டன்ஸ் டு முகல் அத்தாரிட்டியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ முகலுக்கு யார் வந்து தடுத்தாங்க, யார் வந்து முகலை வர வேணாம்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெசன்ட் அண்ட் ட்ரைபல் அப்ரைசிங் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பெசன்ட்ஸ்னால் வந்து ஃபார்மர்ஸ். ஓகே, ஜாட்ஸ்ன்ட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்காங்க, ஹரியானாவில் இருக்காங்க, ராஜஸ்தான். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முகல் ஆஃபீஸர் இருந்தார். அவர் வந்து லைக் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் வந்து லைக் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கொன்னதுலேருந்து ஒரு பேட்டில் ஆரம்பிச்சு. அந்த பேட்டில் வந்து 20,000 ரெபல்ஸ், லைக் ரெபல்ஸ்னால் என்ன, நாங்கள் உங்களுக்கு கீழே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறவங்க தான் வந்து லைக் நம்ம ரெபல்ஸ்னு சொல்லுவோம். அவங்க வந்து லைக் இந்த பேட்டில் வந்து 20,000 ரெபல்ஸ் வந்து இன்வால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரைபல் குரூப்ஸ், இதில் வந்து பில்ஸ், கான்ஸ், சந்தாஸ், கோட்ஸ், இந்த 4 குரூப்ஸும் வந்து மறுபடியும் வந்து லைக் முகல் அத்தாரிட்டியை வந்து லைக் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து ஹில்லி ரீஜியனில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ராணி துர்காவதி வந்து சென்ட்ரல் இந்தியாவில் ஒரு கிங்டமில் வந்து லைக் ஒரு குயினாக இருந்தாங்க. இவங்க வந்து 20,000 சோல்ஜர்ஸ் லீட் பண்ணாங்க. அப்புறம் 1000 எலிஃபென்ட்ஸை வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து லைக் அக்பர் வந்து அப்பாயிண்ட் பண்ண ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருந்தார். அவர் வந்து லைக் இந்த கிங்டம் வந்து கேப்சர் பண்ண வந்தார். இந்த கிங்டம் பேர் என்ன, கர்ஹா கிங்டம். ஓகே, இந்த கிங்டம் கேப்சர் பண்ண வந்து ராணி துர்காவதி வந்து அதை தடுத்தாங்க. 1564 வந்து லைக் அவங்கள கேப்சர் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு, ராணியே கேப்சர் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு. அப்போ வந்து இவங்ககிட்ட நான் கேப்சர் ஆக மாட்டேன், அதுக்கு பதிலாக என்ன நானே கொண்டுப்பேன் அப்படின்ட்டு அவங்க வந்து லைக் சூசைட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ராஜ்புட் டிஃபைன்ஸ். ராஜ்புட் என்ன சொன்னால், ஆல்ரெடி ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ராஜ்புட்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம ஒரு ராணா பற்றி பார்த்துருக்கோம், ஒரு வால் கட்டினாருன்னு சொன்னால 36 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ அடுத்த ராணா வந்து ராணா சங்கா பார்க்குறோம். இவர் வந்து ஏர்லி 16th centuryல இருந்த ஒரு கிங். அவர் வந்து லைக் ராஜஸ்தான்லேருந்து வேறு இடத்துல இருக்க எல்லா ராஜ்பூத்தையும் வந்து லைக் யுனைட் பண்ணிட்டு சண்டை போடலான்னு இருந்தார். பட் லைக் கான்வால 1527 அவர் தோக்கடிக்கப்பட்டார். அப்புறம் மகாராணா பிரதாப் இருக்கார். இவர் வந்து மேவார்ன்ற இவரும் ராஜ்பூட் கீழே தான் வருவார். ஆனால் லைக் நான் ஆல்ரெடி சொன்னல, முஸ்லீம்ஸ்லேயே நிறைய பிரிவினை லைக் டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ராஜ்பூட் இதுலேயும் வந்து லைக் கொஞ்சம் டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படி லைக் மேவார் அப்படின்ற ஒரு ரீஜனில் இருக்க ஒரு ராஜ்பூட் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் மகாராணா பிரதாப். இவர் வந்து லைக் முகல் வந்து எங்களை வந்து அடிமைப்படுத்த முடியாது, அவங்க வந்து எங்களை ரூல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் ஆஃப் ஹல்திகட்டி அப்படின்ற ஒரு பேட்டில் வந்து அக்பருக்கு எதிர்த்து வந்து இவர் சண்டை போட்டார். அப்புறம் வந்து இவர் கொரில்லா வார்ஃபேரும் யூஸ் பண்ணார். கொரில்லா வார்ஃபேர்னா வந்து லைக் ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து என் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் ஏரியாவில்
இந்த ஏரியா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதோட ஜாஸ்தியாக எனக்கு தெரியும்ல. ஸோ அப்போ நான் எங்கே வேணாலும் ஒளிஞ்சு எங்கே வேணாலும் அட்டாக் பண்ணல. ஸோ இதுதான் வந்து குரில்லா வார்ஃபேர். ஓகே, அப்புறம் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணது பில்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம்ல, ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து பில்ஸ். ஓகே, அப்புறம் வந்து சல்லர் ராஜ்புட் பீப்புள் வந்து லைக் முகலோட வந்து ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாங்க, அலையன்சஸ்லாம் வச்சுக்கிட்டாங்க, மேரேஜ் அலையன்ஸ் கூட வச்சுக்கிட்டாங்க. ஸோ அக்பரோட டாட்டர்ஸ் வந்து லைக் ராஜ்புட் பிரின்சஸ் லைக் இளவரசர்கள் இவங்களுக்கு வந்து லைக் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் வந்து லைக் மேவார் அந்த இடத்த சேர்ந்தவங்க வந்து லைக் கிடையாது, நாங்கள் முகலோட எந்த ஒப்பந்தமும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்ட்டு, சம்மந்தமும் வச்சுக்க மாட்டோம்ட்டு எதிர்த்து தான் இருந்தாங்க எப்பயுமே. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் முகல். இந்த டாப்பிக்ல தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அஹோம்ஸ்ன்ற ஒரு குரூப் பார்க்க போகிறோம். அஹோம்ஸ் வந்து மியான்மார்லேருந்து மியான்மார்ன்ற ஒரு கண்ட்ரி இருக்குது இப்போ. ஓகே, அங்கேருந்து அசாம் நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு வந்தவங்க தான். ஓகே, அவங்க வந்து டெல்லி சுல்தானேட்டும் சரி முகல் எம்பையர் சரி ரெண்டுத்தையுமே வந்து லைக் தடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பைக் சிஸ்டம்ன்ட்டு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது நீ உன்னால் சண்டை போட முடியும்னா உனக்கு கால் கையில் ஒழுங்காக இருக்கணும், அப்போ நீ வந்து ஆர்மிக்கு வந்து சேரணும். அந்த ஆர்மிக்கு வந்து சேர்ந்தால் தான் உனக்கு லேண்ட் ரைட்ஸ்லாம் இருக்கும். லேண்ட் ரைட்ஸ்னால் லேண்டை வாங்குறதுக்கு, இல்லை லேண்டில் வந்து விளைய வைக்கிறதுக்கு, ஸோ ஃபார்மிங் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் உனக்கு ரைட்ஸ் வேணும்னா நீ வந்து ஒன்று மிலிட்ரி சர்வீஸில் சேரணும், இல்லைனா வந்து கவர்மெண்ட்காக வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பைக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அவுரங்கசீப் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது முகல் ஃபோர்ஸஸ் வந்து இந்த அஹோம்ஸ் இருக்கிற இடத்த வந்து ஆக்கிரமிக்க வந்தாங்க. அப்போது அஹோம்ஸும் வந்து இந்த குரில்லா வார்ஃபேர் டெக்னிக்கை வச்சு தான் வந்து அவுரங்கசீபோட ஆர்மியை வந்து தோக்கடிச்சாங்க. பேட்டில் ஆஃப் சராய்காட்ன்ற ஒரு பேட்டிலில் வந்து 10,000 அஹோம் சோல்ஜர்ஸ் வந்து 30,000 முகல் சோல்ஜர்ஸ் வந்து தோக்கடிச்சாங்க. ஸோ இதோட இயர் வந்து 1671. இது எப்படி நான் வச்சுக்கணும்னா, சரைகாட் எஸ்லேருந்து ஆரம்பிக்குதுல, இங்கே நடுவில் வந்து 6-7 இருக்குது, ரெண்டுமே எஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்புறம் 6-7 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா நீங்களாம் ஜென் ஆல்ஃபாவில். நெக்ஸ்ட் வந்து சீக் எமர்ஜென்ஸ் அண்ட் முகல் கான்ஃப்ளிக். ஓகே, ஸோ சீக்கிசம் அப்படின்ற ஒரு ரிலிஜன் இருக்குல்ல, சீக் பீப்புள்லாம் இருக்காங்கல்ல, எல்லா ரிலிஜன் மாதிரி அது ஒரு ரிலிஜன். ஸோ இதை வந்து லைக் குருநானக்குன்ட்டு அங்கே ஒரு லைக் மெயின் ஃபிகர் இருக்காரு. அவர் வந்து லைக் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள் அந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஸோ குருநானக் வந்து ஈக்குவாலிட்டி, கம்பேஷன் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் ஒன்னஸ் ஆஃப் காட், அதாவது லைக் ஒரு காட் இருக்காரு அப்படின்ட்டு. இவரை ஃபாலோ பண்ணுறவங்க தான் வந்து சீக்ஸாக மாறினாங்க. அப்புறம் குரு அர்ஜன் இருக்கார். இவர் வந்து லைக் குரு கிரந்த் சாஹிப் அந்த புக்கை வந்து லைக் கம்பைல் பண்ணார். அதாவது சின்ன சின்ன பகுதியாக இருந்ததை வந்து ஃபுல் பகுதியாக மாற்றினார். அதுக்கப்புறம் வந்து லைக் ஒரு ரெபலியஸ் முகல் பிரின்ஸ் இருந்தார். இங்கே உங்கள் புக்கில் யாருன்னு சொல்ல, பட் அப்படி இருந்த, அதாவது மற்ற முகல் கிங்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஒரு பிரின்ஸ் இருந்தார். அவருக்கு வந்து குரு அர்ஜன் சப்போர்ட் பண்ணார். அவருக்கு சப்போர்ட் பண்ண காரணத்தினால் குரு அர்ஜனை வந்து ஜஹாங்கீர், நம்ம பார்த்தோம்ல, ஜஹாங்கீர் வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்டார். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு குரு ஹர்கோபிந்த். இவர் என்ன பண்ணார்னா, ஒரு சீக் ஆர்மியை வந்து லைக் உருவாக்குனாரு. அப்புறம் அக்கல் தக்த்ன்ட்டு ஒரு பில்டிங்கை கட்டினாரு. இந்த ஆர்மி வச்சு அவர் செவரல் முகல் பேட்டில்ஸை வந்து சண்டை போட்டார். அதுக்கப்புறம் வந்து லைக் இது வரைக்கும் சீக்கிசம் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிலிட்ரியும் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு சீக்கிசம்குள்ளே. ஓகே, நெக்ஸ்ட் குரு தேக் பஹாதூர். அவுரங்கசீப் வந்து குரு தேக் பஹாதூரை வந்து லைக் இஸ்லாம் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணார். ஆனாலும் வந்து குரு தேக் பஹாதூர் வந்து லைக் நான் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த காரணத்தினால் சந்தினி சவுக்கில் வந்து அவர் வச்சு தலையை வெட்டப்பட்டார். அதாவது பீஹெடட்னு போட்டிருக்கு. ஸோ இந்த அவர் தலையை வெட்டப்பட்ட இடத்த தான் வந்து இப்போ வந்து குருத்வாரா சிஸ்குஞ்ச் சாஹிப் அப்படின்ட்டு ஒரு இடமா இருக்குது. சீக் ரெஜிமெண்ட்டு நம்ம ஆர்மியில் இருக்குது. அதாவது நம்ம ஆர்மியில் சீக் பீப்புளெலாம் இருக்கிற ஒரு குரூப்னு வச்சுக்கலாமே. அவங்க வந்து வருஷம் வருஷம் இந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு சல்யூட் பண்ணிவிட்டு இவரை ஹானர் பண்ணிட்டு வருவாங்க. அடுத்தது குரு கோபிந்த் சிங். ஓகே, இவர் வந்து லைக் ஒரு பிரதர்ஹுட் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணும்னு பார்த்தாரு. இது வந்து ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் அவங்க ஃபெய்த்தை வந்து காப்பாற்றுற, டிஃபெண்ட் பண்ணுற ஒரு கம்யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. இந்த கம்யூனிட்டி பேர் வந்து கல்சான்ட்டு. கல்சா வந்து முகல் ஃபோர்ஸஸோட லைக் நிறையா தடவை சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக சீக் எம்பையர் வந்து மகாராஜா ரஞ்சித் சிங் கீழே தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே இருக்குது மகாராஜா ரஞ்சித் சிங். இவர் கீழே தான் சீக் எம்பையர் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தலாம் ஹிஸ்ட்ரி லைக் ஃபுல்லாக என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். அதாவது கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. லைக் கவர்மெண்ட் வந்து என்னென்ன பண்ணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டெல்லி சுல்தானேட்டு கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் டெல்லி சுல்தானேட்டு. ஓகே, அவங்களுக்கு கீழே வந்து என்னென்ன நடந்துச்சு, கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. சுல்தான் தான் வந்து லைக் அப்சல்யூட் பவர், அதாவது எல்லா பவரும் சுல்தானுக்கு கீழே தான் இருந்துச்சு. அவரோட டியூட்டிஸ் என்னன்னா ஸ்டேட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது, அதாவது லைக் அவர் ஸ்டேட்டை வந்து அவர் பாதுகாக்கிறது. ஸ்டேட்னா நம்ம இப்போ தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு இல்லை, ஃபுல் அவரோட எம்பையர் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டேட்டுன்னு தான் சொல்லுவோம். அப்புறம் டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறது, ஏன்னா காசு ரொம்ப முக்கியம்ல. அதுக்கப்புறம் வந்து லைக் பப்ளிக் அஃபேர்ஸ் பார்க்குறது, மக்களுக்கு எதாவது பிரச்சனைனா பார்க்குறது. பட் அவங்க வந்து சுல்தானாக இருந்த காரணத்தினால் மக்கள் கேட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற ஒரு ஐடியாலஜியோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ சுல்தானுக்கு கீழே மினிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஒரு மினிஸ்டரும் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லைக் ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க.
சுல்தானேட் வந்து ஒரு இக்தான்ற ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுச்சு. இக்தா வந்து லைக் இக்தானா வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே டிஸ்ட்ரிக்டாக பிரித்து வைக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி அவங்களோட டெரிட்டரியை வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து இக்தாதார்ஸ்ன்ட்டு சின்ன சின்ன ரூலர்ஸ் கீழே கொடுத்து வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டாக பிரித்து சீஃப் மினிஸ்டர் கொடுத்து வைக்கிறோம்ல. அதே மாதிரி சுல்தான் இருப்பார். சுல்தான் அந்த இடத்த வந்து சின்ன சின்னதாக பிரித்து இக்தாதார்ஸ் கிட்ட வந்து கொடுப்பாரு. இக்தாதார்ஸ் வந்து டாக்ஸஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ காசு எடுத்துட்டு மித்ததை வந்து சுல்தானுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மெயினாக கலெக்ட் பண்ணப்பட்ட காசு வந்து ஆர்மியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னல, டேக்ஸஸ் வந்து லைக் எல்லா குரூப் கிட்ட தான் கலெக்ட் பண்ணாங்க. பட் மெயினாக ஹெவியஸ்ட் டேக்ஸ் வந்து பெசன்ஸ் கிட்ட, அதாவது ஃபார்மர்ஸ் கிட்ட தான் வந்து கலெக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு அந்த டேக்ஸை பே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஹார்ஷான வயலண்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னாச்சு? இப்போ நம்ம பார்த்தது டெல்லி சுல்தானேட்டோட கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ முகலுக்கு கீழே கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அக்பருக்கு கீழே எப்படி இருந்துச்சுன்னா, அக்பர் வந்து ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒரு எஃபிஷியண்டான சிஸ்டம் வச்சிருந்தாரு. ஸோ அவர் வேறு மினிஸ்டர்ஸ், டிஃப்ரெண்ட் மினிஸ்டர்ஸ் வச்சிருந்தாரு. ஸோ திவான் என்ற பேர் அந்த பொசிஷன் இருக்கவங்க வந்து லைக் ஃபைனான்ஸ், ரெவன்யூ இதெல்லாம் பார்த்து காசு பார்த்துட்டாங்க. அப்புறம் மிர்பக்ஷி அப்படின்னு இருக்கவர் வந்து லைக் மிலிட்ரி எல்லாம் பார்த்துட்டார். ஸோ இதுவும் எம்எல்ஏருந்து ஆரம்பிக்குது, இது எம்எல்ஏருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கான் இ சமான் இந்த பொசிஷன், இந்த டைட்டில் உள்ளவர் வந்து லைக் ட்ரேடு, இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், அப்புறம் ராயல் அந்த பேலஸ், அந்த வீடு, ராயல் பீப்புள் சேர்ந்து அந்த காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் சதர் அப்படின்ட்டு இருக்கவங்க வந்து லைக் ஜஸ்டிஸ், ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அப்புறம் எஜுகேஷன்லாம் பார்த்துக்கிட்டாரு. ஸோ எம்பையரை வந்து அக்பர் வந்து 12 சுபாஸாக பிரிச்சுக்கிட்டார். சுபானா வந்து லைக் ப்ரொவின்சஸ், சின்ன சின்ன ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுல் எம்பையரை வந்து சின்ன சின்ன ஏரியாவாக வந்து அவர் பிரிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதையும் வந்து சின்ன சின்னதாக பிரித்து, ஏன்னா பெட்டராக வந்து லைக் கவர்ன் பண்ணலாம்ல, பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கனால. ஸோ அதையும் வந்து சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிட்டாரு. ஒரு வில்லேஜுக்கும் ஒரு லீடர் இருக்க மாதிரி கொண்டு வந்தார். அப்புறம் மன்சப்தரி சிஸ்டம், இந்த சிஸ்டம் வந்து அக்பர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த அஃபிஷியல்ஸோட பேர் வந்து மன்சப்தர்ஸ். இவங்களுக்கு வந்து ஒரு ரேங்க்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ரேங்க் வச்சு இவங்க வந்து லைக் ஆர்மியில் கொஞ்சம் நம்பர் ஆஃப் பீப்புளை பார்த்துக்கணும், ஹார்சஸ், எலிஃபென்ட்ஸ், கேமல்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். இப்போது உங்களுக்கு என்னோட ஜாஸ்தி ரேங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் ஒரு 1000 மென், 1000 சோல்ஜர்ஸை பார்த்துப்பீங்க, 1000 கேமல்ஸ், எலிஃபென்ட்ஸ், ஹார்சஸ் பார்த்துப்பீங்க. இப்போ எனக்கு உங்களோட கம்மி ரேங்க் இருந்துச்சுன்னா நான் வந்து லைக் ஒரு 100 சோல்ஜர்ஸை பார்த்துப்பேன். ஸோ ரேங்க்ஸை வந்து மன்சப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லைக் இப்படி எல்லாருக்கும் இந்த மிலிட்ரி டியூட்டியை பிரித்து கொடுத்ததுனால எப்போ வார் வருதோ டக்குன்ட்டு சொல்லும் போது அவங்களால ஒரு பெரிய ஆர்மியை வந்து உருவாக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் வந்து லைக் ரெகுலராக வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மன்சப்தர்ஸ் அவங்களோட வேலையெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையான்ட்டு. மன்சப்தர்ஸ்க்கு வந்து எப்படி காசு கிடச்சிச்சுன்னா வந்து லைக் அவங்களுக்கு வந்து லைக் லேண்ட் கிராண்ட்ஸ் கிடச்சி. ஸோ நிலத்தை தான் வந்து அவங்களுக்கு காசாக கொடுத்தாங்க. நிலத்தை வந்து லைக் இந்த லேண்ட் கிராண்ட்ஸோட பேர் வந்து ஜாகீர்ஸ்னு வச்சிருந்தாங்க. ஸோ மன்சப்தார்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? ஜாகீர்தார்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்சப்தார்ஸ்க்கு இன்னொரு பேர் ஜாகீர்தாஸ். மறந்துடாதீங்க, இது கேட்கலாம். இது வந்து லைக் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ வந்து மன்சப்தார்ஸ்க்கு இன்னொரு பேர் ஜாகீர்தார்ஸ். அப்புறம் டாக்ஸஸ் எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்ட்டு. அப்புறம் தோதர் மால்ன்ட்டு ஒருத்தர் இருந்தார். இவர் அக்பர் கூட ஒர்க் பண்ண ஒரு மினிஸ்டர்னு வச்சுக்கலாமே, ஒரு ஆஃபீஸராக இருந்தார். இவர் வந்து லைக் ஒரு எஃபிஷியண்டான டாக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். அதாவது லைக் எவ்வளோ விளையப்படுது அப்படின்ட்டு இவங்க வந்து சர்வே எடுத்தாங்க. எவ்வளோ வந்து லைக் ஃபார்மர்ஸ் விளைவிக்கிறாங்க, எவ்வளோ வந்து க்ராப் நம்மளுக்கு கிடைக்குது, இந்த க்ராப்போட ப்ரைஸஸ் என்ன, அக்ரிகல்ச்சர் லேண்ட் எவ்வளோ இருக்குது நம்மளோட எம்பையருக்குள்ளே, இப்படிலாம் எடுத்து இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து டாக்ஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து லைக் டாக்ஸ் கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணிச்சு, முகல் ஸ்டேட்டுக்கு இருந்த காசையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிச்சு. ஸோ அக்பரோட இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னா, இவர் நான் முஸ்லீம்ஸையும் வந்து லைக் இம்பார்ட்டன்ட் போஸ்ட்லலாம் வச்சுருந்தாரு. அப்புறம் வந்து லைக் இந்தியன் ஆஃபீஸர்ஸோட அவர் வந்து லைக் ஃபாரின் ஆஃபீஸர்ஸை தான் வந்து அவரோட கோர்ட்டில் வந்து விரும்பினார். ஸோ எப்படி இருந்தாலும் அக்பர் வந்து ரொம்ப ஒரு எஃபிஷியன்ட் சிஸ்டம் வச்சிருந்தனால இது முகல் எம்பையர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் பீப்புளோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேக்ஸ் வந்து லைக் பீப்புளுக்கு இருந்ததுலேயே ரொம்ப வந்து லைக் ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. டேக்ஸ் வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன விளையுதோ, ஏன்னா பெசன்ட்ஸுக்கு தானே இருக்கிறது ஜாஸ்தி டேக்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ்க்கு தானே இருக்கிறது ஜாஸ்தி டேக்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ் என்ன விளைக்கிறாங்களோ அதை வந்து டேக்ஸாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அக்ரிகல்ச்சரில் எக்ஸ்பேண்டட் இரிகேஷன். முகல்ஸ் வந்து லைக் பெர்ஷியாவிலேருந்து வந்ததுனால பெர்ஷியன் வீல்ஸ் கொண்டு வந்தாங்க. பெர்ஷியன் வீல்ஸோட ஃபோட்டோ ஓகே, இதுதான் வந்து லைக் ஒரு பெர்ஷியன் வீல் தெரியுதா? தண்ணியை வந்து லைக் எடுத்துகிட்டு இது பண்ணதில்ல, லைக் ஒரு இரிகேஷனுக்கு வந்து லைக் இதுதான் வந்து லைக் ஒரு ஆரம்பமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து லைக் ரைஸ் வளைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ரைஸுக்கு தண்ணி ஜாஸ்தி தேவை. அதுக்கப்புறம் கரன்சி அண்ட் ட்ரேடு, காசு. ஓகே, ஹண்டி சிஸ்டம்ன்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இது என்னன்னா, நீங்கள் காசை வந்து ஆக்சுவலி எடுத்துகிட்டு வேற ஒரு ஊருக்கு போக தேவையில்லை. இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களை ரோட்டில் வழியில் வந்து திருடர்கள் வந்து அந்த காசை திருடிடலாம். இப்படி பண்ணாமல் ஹண்டி சிஸ்டமில் என்ன ஆகும்னா, இப்போ நான் மதுரையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்ன பண்ணுவேன், இங்கே மதுரையில் இருக்க ஒரு broker கிட்ட என் காசுலாம் கொடுத்து உங்ககிட்ட வந்து எனக்கு சென்னையில் போய் இந்த காசு ஏறணும்னு சொல்லுவேன். இந்த broker என்ன பண்ணுவார், ஒரு லெட்டர் எழுதி சென்னையில் இருக்க இன்னொரு broker கிட்ட சொல்வார், இந்த மாதிரி
உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு போகணுன்ட்டு. சென்னையில் இருக்க புரோக்கர் உங்ககிட்ட இந்த காசு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் என்னைக்கா ஒரு நாள் இந்த 2 புரோக்கரும் மீட் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ட்ரேட் ஆச்சுல இந்த காசை வந்து அவங்க 2 பேர் பிரித்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த ஹண்டி சிஸ்டம். அதுக்கப்புறம் ட்ரேடிங்கும் நிறைய இருந்துச்சு ஃபாரின் கண்ட்ரிஸோட. ஸோ மேஜர் ட்ரேடிங் போர்ட்ஸ் என்ன, போர்ட்ஸ்னா என்ன, கடல் வழியாக அனுப்புகிற இடம். ஓகே, சூரத் இருந்துச்சு, கேலிக்கட் இருந்துச்சு, மேங்களூர் இருக்குது, மாசுலிப்பட்டினம், ஹூக்ளி, இதெல்லாம் வந்து லைக் மேஜர் ட்ரேடிங் போர்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ மர்ச்சன்ட்ஸ் வந்து லைக் மாரிவாரிஸ். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து மாரிவாரிஸ். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட நேம். இவங்கலாம் வந்து அக்ராஸ் லைக் கிங்டம்ஸ் தாண்டி வந்து லைக் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அப்போ இருந்த கரன்சி வந்து ருப்பையா, சில்வர் காயின்ஸ் வந்து ருப்பையா, காப்பர் காயின்ஸ் வந்து டேம். ஓகே, அப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா இந்த டெம்பிள்ஸ் ஆஸ் எக்கனாமிக் சென்டர்ஸ். ஓகே, டெம்பிள்ஸ் ஃபங்க்ஷன் ஹேஸ் ஹப்ஸ் ஆஃப் காமர்ஸ். ஓகே, லைக் காமர்ஸ்லாம் என்ன, ட்ரேட். ஓகே, டெம்பிள்ஸ் வந்து ஒரு ட்ரேட் நடக்கிற இடமா வந்து லைக் இருந்துச்சு. என்னாச்சுன்னா லைக் பணக்காரங்களாம் வந்து என்னன்னா தானம் தர்மம் சொல்லல. ஸோ இந்த தானமாக வந்து லைக் டெம்பிளுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. இந்த டெம்பிள் என்ன பண்ணுவோம்னா அந்த சுற்றி இருக்க ஏரியாவுக்கு வந்து இரிகேஷனுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணும், அங்கே இருக்க டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து லைக் மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து கடன் கொடுக்கும். ஸோ இது மாதிரி வந்து லைக் டெம்பிளில் இருக்க காசு வந்து அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வந்து லைக் உபயோகமாக இருந்துச்சு. ஸோ பப்ளிக் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து லைக் டெம்பிள்லேருந்து ஃபண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா இப்போயும் நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனை, அப்பயும் நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனை, நம்ம நாட்டில் எப்பயுமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. என்னன்னா காசு நாட்டில் இருக்குது, ஆனால் அந்த காசு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபுல்லாக பணக்காரங்க கிட்ட தான் இருக்குது. லைக் பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஓகே, லைக் நம்ம நாட்டில் இப்போவும் ஆவரேஜ் இன்கம் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே இவ்வளோ இருக்கா நம்ம நாட்டில் காசு அப்படின்லாம் யோசிக்க முடியும். ஆனால் இருக்கிற காசு பூரா பணக்காரங்க கிட்ட தான் இருக்குது. பிலோ பாவர்ட்டி லைனில் அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அப்போயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. காசு இருந்துச்சு நாட்டில், ஆனால் காசு இருந்தது பூரா பணக்காரங்க கிட்டேயும் மர்ச்சன்ட்ஸ் கிட்டேயும் தான் இருந்துச்சு. ஃபார்மர்ஸ் இப்பயும் போல் அப்பையும் எப்பயுமே வந்து லைக் ரொம்ப கஷ்டத்துலேயே தான் இருந்தாங்க. இது என்னைக்கா ஒரு நாள் மாறும்ன்ட்டு நம்ம எல்லோரும் ஹோப் பண்ணிவிட்டு படிக்கிறது விடாமல் இருக்கலாம். பை பாய்.